ஹாய் ஆல், வெல்கம் டு எல்ஃபி பக்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறேன். ஆஃப்டர் ஸோ மெனி மெசேஜஸ், ஆஃப்டர் ஸோ மெனி ரீஸ்டார்ட். நிறைய டைம் வந்து நான் இந்த வீக்லேருந்து அவைலபிளாக இருப்பேன், நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவைலபிளாக இருப்பேன், இங்கே பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன், அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர் ஆல் இப்போ வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்ட்டு. அண்ட் ஏன் இவ்வளோ நாள் ஆக்டிவாக இல்லை, லைக் ஒர்க் வைஸாகவும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, டிஸ்கார்ட்லேயும் சரி, ட்ரேட்லேயுமே சரி. ஸோ எப்படின்னா லைக் ஒர்க் பர்சனலாகவும் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டில் ஒர்க்ஸு, அண்ட் நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணேன் சென்னைக்கு. ஸோ அந்த ஒர்க்கு அண்டு ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி ஃபுல்லாமே ஒர்க்காகவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால என்னால் எல்லாமே ஒன்றா வச்சு பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ நான் கொஞ்சம் ட்ரேட்லேருந்து தள்ளியே தான் இருந்தேன் இந்த ஒரு லாஸ்ட்டு 3 months ஃபுல்லாமே. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், மே ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து நோ ட்ரேட் டே தான். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மே ஃபுல்லாமே நோ ட்ரேட் டே தான் போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த 2 months வந்து ஃபுல்லாமே போச்சு. ஸோ திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம், வந்துட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மாதிரி ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரியுமே ட்ரேடுமே நம்மளுக்கு பெருசாக ஒத்துழைக்கல. நம்ம ஒரு பண்ணுற அப்ரோச் வந்து மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக இல்லை. லைக் என்னை பொறுத்தளவில் மார்க்கெட்டும் செட்டாக இல்லை, லைக் ஒழுங்காக ப்ராப்பராகவும் மூவ் எதுவுமே ஆகவும் இல்லை. அப்படிதான் இருந்துச்சு ஃபுல்லாமே. லைக் இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ஒரு 2-3 months எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1600 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு, மேலே கீழே மூவ் ஆயிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு மேலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா இவ்வளோதான், கொஞ்சம் பாயிண்ட்டுக்குள்ளே தான், ஒரு 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஃபுல்லாமே மூவ் ஆயிட்டு இருந்திருப்பான். ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் போயிருக்கோம், மூவ் ஆயிருக்கோம். ஆனால் ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சருமே ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுத்து ப்ரெஷர் ஆகிருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். லைக் இதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து என்னோட 2023 மே டு ஜூலை பிஎன்எல். ஸோ 15,000 ஓவராலாக நான் லாஸில் இருந்திருக்கேன். ஸோ இந்த ஜூலையில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா ஆப்வியஸாக இன்னும் நான் நிறைய லாஸில் இருந்திருப்பேன். அண்ட் 2024 பார்க்கும்போது ஒரு 8,000 லாஸில் இருந்திருக்கேன் ஓவராலாக. அண்ட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் 8,000 ப்ராஃபிட்ல இருந்திருக்கேன். ஸோ இந்த க்ரோத் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு டைமும் நம்மளுக்கு ஒரு இயர் வந்து ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்தால் மட்டும், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டிக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து டெய்லி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், ஏன்னா அது ஆகாமல் இருக்கிறது, அது ஒரு பொருளாதாரம், அது எல்லாமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனிஸுமே மார்க்கெட்டில் எங்கே மணி இருக்குது, எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் தானே. ஸோ இப்போ நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா கம்பெனிஸுமே ரிலையன்ஸ், டாட்டா, அவங்களோட கம்பெனி டெய்லி ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களோட கேஷ் ஃப்ளோ எல்லாமே தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம பிளான், நம்மளோட செக்லிஸ்ட் எப்போ டிக் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம நோ ட்ரேட் டேவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ நாள் இருக்குது, 3 months, 90 days, நான் மொத்தமே 10 trades தான் எடுத்திருக்கேன். ஸோ மீதி 80 days-உமே அதில் ஒரு 20 days ஹாலிடேஸ்னு வச்சுக்கலாம். மீதி 60 days-மே நான் ட்ரேட் பண்ண ரஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடது 8,000 இன்னும் லாஸில் கூட இருந்திருக்கலாம், கரெக்டா? அண்ட் என்னோட கேபிட்டலும் பாதி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம பிளான் ஒன்று பண்ணிட்டு அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா வாட்ச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த மாதிரி தான் என்னோட ஒரு 2 months-மே போயிட்டு இருந்துச்சு.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பேட் லக் எனக்கு எப்படின்னா, லைக் நான் ட்ரேட் இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான். அது வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒரு ஒரு டைமுமே. ஏன்னா சேமா மார்க்கெட் எப்பவுமே ரன் ஆகாது. ஒரு ஒரு டே ஒரு ஒரு மாரி ரன் ஆகும். எக்கனாமிக் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங். எப்பவுமே லேர்னிங்ன்றது ஒண்ணு இருந்துட்டே இருக்கணும். டிசிப்ளின் வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு வராது. கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரவுண்ட் ஜான், ஃபெப் அந்த மாரி டைம்ல தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மாரி பயங்கரமா, "ஓ! இவ்ளோதானா மார்க்கெட்?" அப்படின்ற மாரி ஒரு வியூ வந்துச்சு. முடிச்சுட்டான். மே, ஜூன், ஜூலை அது ஃபுல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஸோ ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங். மார்க்கெட் வந்து எப்போ ஒரு மூவ் இந்த லிக்விடிட்டி, கன்சாலிடேஷன் இதுக்குள்ளலாம் இருந்துட்டு எப்போ மூவ் ஆகும் அப்படின்றது. ஸோ நல்ல லிக்விடிட்டி செட் பண்ணிட்டான். பயங்கரமா செட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு மூவ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தளவுல பர்சனலா ஜூன், ஜூலை, மே, ஏப்ரல் இந்த மந்த் எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாரி ரஃப்பா தான் இருக்கு. ரஃப் டு ட்ரேட், இட்ஸ் ஹார்ட் டு ட்ரேட் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ எவ்ரி டே, எவ்ரி மந்த் மார்க்கெட் வந்து நல்லா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ பேசிக்கா ஒரு டே எடுத்துக்கிட்டோம்னா, அக்யூமுலேட் ஆகுது, கன்சாலிடேட் ஆகுது, மேனிப்புலேட் ஆகுது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ரன்னிங். அந்த மாதிரி ஒரு டேக்கு ஒரு கேண்டில் இருக்குன்னா, 1 இயர்க்கு ஒரு கேண்டில் இருக்கும். ஓப்பன் ஆகும், லோ வைக்கும், ஹை வைக்கும், அப்புறம் க்ளோஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த 1 இயர் கேண்டிலுமே அக்யூமுலேஷன் ஆகணும், மேனிப்புலேஷன் ஆகணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சில மந்த்ஸ் குவார்ட்டர்லி நம்மளுக்கு வந்து டவுனாக தான் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எந்த மந்தோட எந்த குவார்ட்டர்லி பீரியடோட மந்த் வந்து உங்களுக்கு டஃப்ன்றதை நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அனலைஸ் பண்ணிட்டு அந்த நேரம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதனால தான் மோஸ்ட்டாக வந்து இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லாமே ட்ரேட்லாம் பெருசாக எடுக்காமல் இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக டேரிஃப்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் எல்லாமே காசை எடுத்துட்டு அவங்க பாட்டு அவங்க ஊருக்கு போயிட்டானுங்க. ஸோ மார்க்கெட்டும் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து என்ன கான்செப்ட் வச்சு எடுப்போம். எஸ்எம்சி, ஐசிடி இந்த 2 கான்செப்ட் தான் நம்மளுக்கு. அது வந்து நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அலைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எஸ்எம்சி ஃபுல்லாக அப்படின்னு இல்லை. ஸோ ஒரு 80% எஸ்எம்சினா 20% வந்து ஐசிடியோட கான்செப்டும் இருக்கும். ஆக்சுவலி ஐசிடிலேருந்து தான் எஸ்எம்சி வந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 தான். இந்த 2 மெயினா நம்ம படிக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னா, இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே காசு டம்ப் பண்ணுறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஸ்டிடியூஷனே இல்லை, அப்போ எப்படி நம்ம வந்து அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து போக முடியும்? ஸோ மெயினாக நம்மளோட கான்செப்ட் என்ட்ரி எடுக்கிற கான்செப்டே அவங்க இருந்தால் தான் வர முடியும். அவங்களே இல்லைன்னா எப்படி வர்றது? ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக வந்து இந்த ட்ரேட் ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ என்னோட சஜஷன் எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிங்க, அதில் ஸ்டிக் அவுட் பண்ணுங்க, அதில் ஒர்க் பண்ணுங்க, வரும். எப்பவுமே வந்து இப்போ ட்ரேட் இல்லைன்றதுக்காக நம்ம நிறைய பேருக்கு செல்ஃப் டவுட் வரும். இந்த 3 மந்த்ஸ் லைக் ஜூன், மே, ஜூன், ஜூலைலாம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னா வி ஆர் அ குட் ட்ரேடர்ஸ். ஸோ டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப். லைக் ஏன்னா மார்க்கெட் தான் ஒழுங்கா இல்லை. கரெக்டா? இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கும் என்ட்ரி வரல. நான் என் கூட ட்ரேட் பண்ற கொஞ்சம் பேர்கிட்ட பேசும்போதும் அவங்களும் இதே தான் சொன்னாங்க, ட்ரேட் வரல அப்படின்றது. ஸோ ட்ரேட் எவ்ரிடே பண்றது பெரிய விஷயம் இல்லை. என்னைக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணணுன்றத தெரிஞ்சு பண்றது தான் பெரிய விஷயம். ஸோ டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப். லைக் வரலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உங்களோட பிளானை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது வந்து இட்ஸ் குட். ஸோ இதுதான். அண்ட் இன்னைக்கு என்ன பிளானாக இருந்துச்சு ட்ரேட்ல அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு குட்டியான ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அப்போவே பிடிசி கீழே பிரேக் தான். ஆப்வியஸாக கேப் டவுன் வரும்போது திருப்பி மேலே போயிட்டு இங்கே வந்து ப்ரீவியஸ் டேயோட ஒரு 4 hour கேண்டில் மேலே போய் ஸ்வீப் பண்ணிச்சு. ஓகே, ஸ்வீப் பண்ணி கீழே வந்த குட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. அப்புறம் திருப்பி
டேயோட லோ பிரேக் ஆச்சு. அப்படி ரேண்டமா அந்த ஃபால் ஆயிட்டே இருக்கு. எப்பவுமே நம்மளுக்கு எப்படின்னா பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ப்ரீமியம்ல போய் செல் ஆகணும். நார்மலா இருக்கும்ல, செல் அட் ப்ரீமியம் பை அட் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ திருப்பி நம்ம டிஸ்கவுண்ட்ல போய் எப்படி செல் பண்ண முடியும்? அவன் எப்போனாலும் மேலே இழுக்கலாம். கரெக்ட். ஆனா மார்க்கெட்டே இங்க வந்து ஸ்டெடியா இல்ல. திருப்பி இங்க மேல போய் ப்ரீமியம்ல இருந்து செல் ஆச்சுன்னா அது வந்து குட்டா இருக்கும். ஸோ அதுதான் என்னோட பிளானா இருந்தது. பட் நோ, மார்க்கெட் வந்து ப்ரீமியம்க்கு போகவே இல்லை. இந்த மாதிரி தான் ஃபுல்லாமே மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னோட பிளான் என்ன, நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஓவராலா இந்த ஜூன் மந்த்லயே, இந்த மே ஜூன் இந்த டைம்லயே வந்து எனக்கு இங்க ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்கு. இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த செல் சைட் லிக்விடிட்டிய எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா போலாம், ஸ்டெடியா போலாம், ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு இதா இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை எடுக்கல. மேபி இங்கேயும் ஒரு சப்ளை இருக்கு. இங்க போய் திருப்பி வர்றதும் நல்லதுதான். வந்தா சூப்பரா கீழே வரும். இல்ல இங்கேயே கீழே வந்தாலும் இந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு அகெயின் எஃப்ஐஎஸ் வந்தாங்கன்னா மேல போலாம். இல்லைன்னா திருப்பியும் கீழே செல் ஆயிட்டே வரும். தட்ஸ் ஹவ். இதுதான் இப்போதைக்கு என்னோட பிளான். அண்ட் இப்போதைக்கு ஃபுல்லாமே நோ ட்ரேட் டேவா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் எப்பயுமே நோ ட்ரேட் டே இருந்தாலும் சலிக்காம மே மந்த்ஸ் ஃபுல்லாமே போட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் ஷேர் மை பிஎன்எல் ஃபார் நோ ட்ரேட் டே. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாருமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே வந்து என்ன பேசுறது, நோ ட்ரேட் டேவா இருந்தா பெருசா செட்டப் பத்தி பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். லைக் ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா புரியுற மாதிரி ப்ராக்டிக்கலா போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து என்னோட பிளான். ஸோ உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்லயோ இல்ல டிஸ்கார்ட்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ சொல்லுங்க. இல்ல ஏதாச்சும் டாபிக்ஸ் புரியல, அது கத்துக்கணும், தெரிஞ்சா நல்லா இருக்கும், அது நீங்க அப்லோட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் லீவ் யுவர் ஜஸ்ட் சஜஷன். ஸோ ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ். அண்ட் எஸ், டிஸ்கார்ட் ரொம்ப நாளா இல்லை. ஸோ லைக் ஒரு இந்த மந்த் ஜூன்ல சொல்லியிருக்கேன் மண்டேலேருந்து வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மண்டே அது இன்னைக்காதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் திருப்பி வருவேன் கண்டிப்பா. இனிமேட்டு அவைலபிளா தான் இருப்பேன். யா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கார்ட் ஆர் இன்ஸ்டா எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.